பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னதும் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னு சொன்னதும் உங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்க சொல்லல. வராம போயிட்டா என்ன அப்படின்றதா இப்ப கேள்வி. வராம போயிட்டாலும் அதிமுக பெரிய கட்சி, அவர்கள் தனியாக நின்றே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணியில் பெரிய கட்சியுடைய பிரம்மாண்ட கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பிரம்மாண்ட கட்சின்னு வருதுன்னு சொன்னாரு. அப்ப அதிமுகவுடைய பிரம்மாண்ட கட்சி ஏதோ இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு. எலெக்ஷன் பிஆருக்கு தான் நோட்டிஃபை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். நான் தமிழகத்துல ஒன்னும் நோட்டிஃபை ஆகல. சார் இந்த வாதம் வைக்காதீங்க, இந்த வாதம் சரியில்லை சார். கூட்டணி சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்போ திமுகவோட கூட்டணி வந்து பர்மனண்டா இதே கூட்டணி தான். இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது? இல்ல நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் தேர்தல் நடவடிக்கை நடக்கணும் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே ஏன் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது? நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அமைச்சிருக்கலாமே. கூட்டணி அமைந்து விட வேண்டும் அப்படின்ற இல்ல நீங்க கேள்வி கேட்டீங்க, இல்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சான்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் இல்லங்க, அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி இருக்க முடியாதா அப்படின்ற கேள்விக்கான பதில் அது. சரி, அந்த கேள்வி அப்படின்ற ஒரு ட்ரிவியலான உங்களோட கேள்விக்கான ஒரு எதிர்கேள்வி, அவ்வளவுதான். இன்னைக்கு கூட்டணி அமையலன்னா நாளைக்கு கூட்டணி அமைய முடியாது அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு வந்து அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு கான்பிடண்டா ஏடிஎம்கே, பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ் இவர்கள்லாம் ஒன்னா இருக்காங்க. அப்ப நாளைக்கு அடுத்தடுத்த கட்சிகள் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றது பிரம்மாண்டமான கூட்டணி. இன்னும் ஒருவர் சேர்ந்தா கூட அது பிரம்மாண்டமான கூட்டணி தான். சோ அதனால திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற எண்ணம், அதற்கான செயல்பாடுகள். பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்ல சார், பிரம்மாண்ட கட்சின்னு சொன்னாரு. நீங்க பாருங்க, இல்ல பிரம்மாண்ட கட்சி என்று சொன்னார் உங்க கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர். பிரம்மாண்ட கட்சி நல்ல பேட்டி எடுத்து பாருங்க. இருக்கட்டுங்க, நான் எந்த ஒரு கட்சி வந்தாலும் பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்றேன். ஒவ்வொரு வாக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது அதெல்லாமே தேவை அப்படின்றது. உங்களுக்கு பிரம்மாண்டம் அப்படின்னா அது வந்து 70 mm தான் வந்தாதான் பிரம்மாண்டம் அப்படின்னா அது தவறான கருத்து. மக்களோட ஒவ்வொரு வாக்கும் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வாக்கும் ஒரு எதிர்கட்சி பெறும்போது அதுக்கு நான் 2 வாக்கு சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முக்கியம். ஆனா திமுக கூட்டணிக்கு ஒரு ஓட்டு வந்தா அது ரொம்ப சாதாரணமா கடந்து போறீங்களே. எல்லா கட்சிக்கும் ஒரு சில வாக்குகள் வித்தியாசம் தோல்வி. எவ்வளவு கட்சி இருக்கு சார், எவ்வளவு வேட்பாளர்கள் ஆட்சியில இருக்கும் போதே மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு கட்சி, அவர்களால் இன்னைக்கு என்ன வாக்கு சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்சி சேர்ந்தாலே அது பலம் அப்படின்னு பேசும்போது அஇஅதிமுக கூட்டணிக்கும் அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கும் அதேதான். அவர்களுக்கும் கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அது பலம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியும். லாஜிக்கலா ரெண்டும் ஒண்ணு தானே. இப்ப மக்கள் நீதி மையம் 3% அப்படின்னு நம்ம முன்னாடி பேசணும். இன்னைக்கு அவங்க பிராக்டிகலா 1%ல கூட கிடையாது.